Hello movie lovers. Top 3 reasons to watch Dude movie. Actually அப்படிதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வர. படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணம் வந்து ஆக்சுவலா மாறி போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல என்கேஜ்மெண்டா இருக்கு. பிரதீப் ரங்கனோட இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், அவர் பண்ணக்கூடிய ஹியூமர் ஆகட்டும், அவரோட மேனரிசம் ஆகட்டும் அண்ட் அவரோட ஸ்டைல் ஆகட்டும், இப்படி அவர் தியேட்டர்ல வந்து வரும்போது எல்லாமே வந்து இளைஞர் பட்டாளம் வந்து கை தட்டுது, ஆரவாரம் பண்ணுது அண்ட் விசில் சத்தம் வந்து தியேட்டர்ல வந்து தெரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்காருன்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் ஆகட்டும் அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் ஆகட்டும் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் நம்ம இன்டர்வல் முடிச்சு இன்டர்வலில் வந்து சீட்லேருந்து எந்திரிச்சு போய் திரும்ப வந்து உட்காரும் போது ஏன்டா உட்காந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளவு தூரம் ரொம்ப லேகிங்காக இருந்தது. நமக்கு அந்தளவுக்கு வந்து கனெக்டே ஆகலைன்னு சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தக்கூடிய அந்த ஸ்பீடு அண்ட் ஸ்டோரி டெல்லிங் வந்து அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அண்டு இந்த படம் யாருக்காக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பிரதீப் ரங்கநாதன் டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். அண்ட் அவருக்காக அந்த படத்தை ஆப்வியஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். செகண்ட் முக்கியமான ரீசன் யாருக்காக அந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து சரத்குமார் சாருக்காக தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து இந்த படத்தில் எடுத்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் வந்து செம்மையாக இருக்குங்க. அவர் வந்து அந்த கதாபாத்திரத்தில் வந்து காமெடி பண்ணுறதாகட்டும் அண்டு சீரியஸான சீனில் வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும் அண்டு ஒரு வில்லத்தனம் காமிக்கும் போது அவரோட நடிப்பாகட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் வந்து சும்மா நொறுக்கி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரத்குமார் சாருக்கு வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸில் வந்து நிறைய படங்கள் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த டியூடு படம் வந்துட்டு அவருக்கு வந்து செமத்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை அவர் நடித்த கதாபாத்திரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூடு அவருக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு வேற லெவல் ரீச்சை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் என்னால் வந்து சொல்ல முடியுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் யாருக்காக பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதனுக்காகவும் அண்ட் முக்கியமாக சரத்குமார் சாரோட ஆக்டிங்காகவும் நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி தியேட்டரில் பார்த்து முடிச்சோன்னே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூத் அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வயசாகிட்டு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. இன்னொரு படத்தில் இதே மாதிரி உங்களை சந்திக்கலாம். டாடா பாய்.